السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. فمن اضطر غير باغ ولا عاد فلا إثم عليه إن الله غفور رحيم. قال نبينا صلى الله عليه وسلم: إن جارية لعبد الله بن عبي يقال لها مسيكة وأخرى يقال لها أميمة إلى آخر الحديث، وكما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق الله المولانا العلي العظيم. صدق النبي صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே சொந்தம். இரலக தலைவரும் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவுலியாக்கள், ஷஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும், முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களை நோயற்றவர்களாக கபூல் செய்வானாக. அவனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முஃமின்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம்மளுடைய இறுதி மூச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு பிரிவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ்வே தந்தருள் புரிவானாக. நம்மளுடைய தேவைகளை நாமே நிறைவேற்றிக் கொள்ளும்படியான முழு ஆஃபியத்தை மௌத் வரைக்கும் அவனே தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1448வது ஹிஜ்ரி ஆண்டு இது. 2வது மாதமான சஃபருடைய மாதம் பிறை 16 3வது ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ஜும்மாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஆமீன். நிதிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வாரத்தில் சில செய்திகள் நாம் நமக்கு மத்தியில் பேசணும். மாணவர்கள் அங்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயே மத்திய நடுவண் அரசு சைலண்டா ஒரு சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறான். மாநிலங்களவை, மக்களவை அப்படிங்கக்கூடிய இந்த 2 அவையிலையும் நேற்று 2ல முக்கியமான அவை மக்களவையில என்ன செஞ்சிருக்கிறான்னு சொன்னா அந்த சட்டத்தை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறான். அதாவது எப்படி அந்த வந்தே மாதரம்ங்கிற அந்த பாடல் இருக்கு பாருங்க, இந்த பாடலை புறக்கணிப்பதோ அல்லது நாங்க படிக்க மாட்டோம்னு யாராவது சொன்னாலோ அவர்களுக்கு 3 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை. எப்படி ஜனகணமனன்னு சொல்லி ஒரு தேசிய கீதம் இருக்குது பாருங்க, அந்த தேசிய கீதத்திற்கு உண்டான அதே சட்டம் அதே ஹுக்குமோ என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, அந்த வந்தே மாதர பாடலுக்கும் கொண்டு வந்து வச்சிருக்கிறான். இது ஆரம்ப காலத்துல இருந்து இந்த பாடலை தேசிய கீதமாக கொண்டு வரதில் நிறைய ப்ராப்ளங்கள், சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு. எங்களுக்கு அதுல இஸ்லாமியர்களாக போராட்டத்துல கலந்து கொண்ட எங்களுக்கு இந்த 2 வரிகள்ல உடன்பாடு இல்லைன்னு சொல்லி அன்றைய சுதந்திர தியாகிகளாக இருந்த இஸ்லாமியர்களால் அதற்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் தெரிவிச்சு அந்த 2 வரிகளை நீக்கி அதுக்கப்புறம் அதை என்ன செஞ்சாங்க, அந்த பாடலை பாடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிதான் எல்லா இடங்களையும் அனுமதிக்கப்பட்டிருந்ததை தவிர, ஆனால் இப்பொழுது சட்டமாக ஏற்றி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம எல்லாரையும் ஒரு போராட்டமோ அல்லது ஏதாவது ஒரு பக்கம் திசை திருப்பி விட்டு சைலண்டா ஏதாவது ஒரு சட்டத்தையோ 2 சட்டத்தையோ அமல்படுத்துறதா இவங்களுடைய வேலைகளாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களையும் தீனுல் இஸ்லாத்தின் பிரகாரம் நடந்து சின்ன சருகுதல்கள் கூட ஏற்படாமல் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காத்தருள் புரிவானாக. வஹக்க சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள்ல
அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் இவர்களுடைய தகப்பனார எந்த அளவிற்கு கொலை செய்தார்கள் காபிர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யாசிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படிங்கிறவங்க தான் இந்த அம்மாருங்கிற சஹாபியினுடைய தகப்பனார். அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, 4 பக்கம் 4 திசைகளை பார்க்க 4 ஒட்டகங்களை கட்டி வச்சு இவர்களுடைய கைகள் 2ஐயும் 2 ஒட்டகத்துல, கால்கள் 2ஐயும் 2 ஒட்டகத்துல கட்டி வச்சு அந்த 4 ஒட்டகங்களையும் 4 திசைகளின் பக்கம் விரட்டும் போது அந்த உடம்பு எப்படி பீஸ் பீஸா போகும் கொஞ்சம் யோசிச்சுப்பார். இவ்வளவு பெரிய கொடுமைகளை எல்லாம் பார்த்து வளர்ந்து வந்த மகன் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இந்த அம்மார் அப்படிங்கக்கூடிய இந்த சஹாபி என்ன, இவர் போகும்போது வரும்போது அந்த மக்கத்து குறைஷிகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவரை சும்மானாலும் பிடிச்சி வச்சு மிரட்டுறது. என்ன, உங்க அத்தா பண்ண மாதிரி பண்ணணுமா, குடும்பத்தை பண்ண மாதிரி பண்ணணுமான்னு சொல்லி மிரட்டுறது. இது மாதிரி உண்டான சூழல்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஒருக்கா ரொம்ப கடுமையான மிரட்டல்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, நல்ல ஆயுதங்களோடு அவர்களை வைத்து மிரட்டுகிறார்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை. அந்த நேரத்துல ஒண்ணு இல்லை, உன்னை விட்டுடுறோம். அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவங்களை பார்த்து சொல்றாங்க, உன்னை விட்டுறோம், எங்களுடைய தெய்வங்களை புகழ்ந்து பேசினா போதும். இதுவரைக்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி எந்த தெய்வத்தை நாமெல்லாம் வணங்கிக்கிட்டு இருந்தோமோ அந்த தெய்வத்தை புகழ்ந்து பேசு போதும், உன்னை விட்டுறோம்ப்பான்னு சொல்றாங்க. அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அது போன்று பேசியதாக சில ஹதீஸ் கிதாபுகளில் நாம் பார்க்க முடியும். இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வை பார்த்த உடனே என்ன செய்யறாங்க, 2-3 பேர் போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அம்மார் முஷ்ரிக்காக ஆகிவிட்டார். அம்மார் அவர்களுடைய தெய்வங்களை எல்லாம் என்ன செய்யறாரு, உயர்த்தி பேசுறதாக நான் பார்த்தேன், கேட்டேன் அப்படின்னு சொல்லி சில தோழர்கள் போய் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை கூப்பிட்டு அனுப்புறதுக்கு முன்னாடி அம்மார் ரலியல்லாஹு தஆலா வந்து ஆஜராயிட்டாங்க. யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி நடந்துச்சு விஷயம், என்னை இப்படி நிர்பந்தப்படுத்தினார்கள், இல்ல உன்னுடைய தகப்பனுக்கு ஏற்பட்ட நிலைதான் உனக்குன்னு சொல்லி இந்த தடவை ரொம்ப என்னைய பயங்கரமாக தாக்கினார்கள், அடித்தார்கள்ங்கிற அந்த செய்திகளை எல்லாம் சொல்லிட்டு, அந்த நேரத்துல உன்னுடைய உள்ளம் எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை பார்த்து, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து இப்படி கேட்டாங்க, உங்களுடைய கல்பு, உங்களுடைய உள்ளம் அந்த நேரத்தில், அந்த தெய்வங்களை நீங்கள் புகழ்ந்து பேசக்கூடிய அந்த நேரத்துல உங்களுடைய உள்ளம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இறக்குறான். மன் கஃபர பில்லாஹி மின் பஅதி ஈமானிஹி இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். ஒரு சஹாபிக்காக வேண்டி, ஒரு தோழருக்காக வேண்டி, எந்த அளவிற்கு பலகீனமான தோழர் அப்படின்னு சொன்னா, மற்றவர்கள் அதட்டி அவரை நிர்பந்தம் செய்யும் அளவிற்கு ரொம்ப பலகீனமான ஒரு தோழர் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த தோழருக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யறான், இறங்கி பேசுகிறான். எப்படி பேசுறான், ஈமானை ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அல்லாஹ்வை மறுத்தாரோ, எவர் மறுத்தாரோ அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த வசனத்தை ஆரம்பிக்கிறான். அப்படி மறுக்கக்கூடியவர் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது இல்லா மன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். ஆனா நிர்பந்திக்கப்படுகிறார் ஒருவர் அப்படின்னு சொன்னா, ஆனா அவருடைய உள்ளத்துல ஈமான் நிறைந்திருக்கும் நிலையில் நிர்பந்தப்படுத்தப்பட்ட நபரை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்துல சில, அதாவது யாரு ஈமானுக்குள்ள வந்துட்டு வெளியே போயிட்டாங்களோ அப்படிங்கிற செய்தியை சொல்ல வர்றான்ல, அப்படி உள்ளவங்களுக்கு என்ன தண்டனை, என்ன ஏது அப்படிங்கிறத சொல்ல வரும் பொழுது இப்படிப்பட்ட நபர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்னு சொன்னா, எவர்களுடைய உள்ளம் முழுவதும் ஈமான் இருக்க சில வார்த்தைகளை நாவால் மட்டும் சொன்னார்களோ அவர்களை தவிர அப்படின்னு சொல்லி அந்த சஹாபியை அல்லாஹ் என்ன செய்கிறான், உள்ளம் நிறைய அவர் ஈமானோடு இருந்தார் அப்படிங்கிற செய்தி அல்லாஹ்வே குர்ஆன் ஷரீஃப்ல என்ன செய்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வசனமாக இறக்கி தந்தான். அதை அந்த வசனம் இறங்குது. இந்த சஹாபியும் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உள்ளம் முழுக்க அல்லாஹ்வும் ரசூலும் தான் இருந்தீங்க, இருந்தாலும் அவர்கள் நிர்பந்தப்படுத்தியதனால் என்னுடைய வாயளவில் நான் அவர்களை புகழ்ந்தேன் அப்படிங்கிற செய்தியை அந்த அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது இந்த வசனமும் இறங்கிய பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை நெஞ்ச தட்டி சொன்னாங்க, போ போ,
இனிமேல் அவங்க எத்தனை தடவை உன்னை எப்படி எப்படிலாம் நீங்க உம்மை மடக்கி வைத்து மிரட்டினாலும் நீ தாராளமாக பேசு. அல்லாஹ் உன்னுடைய விஷயத்துல என்ன செஞ்சிட்டான், நீ உள்ளம் நிறைய ஈமான் உள்ள ஆளுன்னு அல்லாஹ் உன்னை சொல்லிட்டாங்கிற அந்த சர்டிபிகேட்டை கொடுத்ததாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எதற்காக இந்த இடத்துல நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த காலம் எப்படி ஆயிருச்சுன்னு சொன்னா, கடுமையான சட்ட திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டு நம்ம வாயில இருந்து இது மாதிரி ஏதாவது சில வார்த்தைகளை சிறுக்கான சில வார்த்தைகளை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறத இந்த நடுவண் அரசு இப்ப இல்ல, அவன் ஆரம்ப காலத்துல இருந்து அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இது போன்ற விஷயங்களில் நாம் எதுவும் கலங்க தேவையில்லை. அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற உறுதியோடு நாம் எப்பொழுதும் பயணிக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த பலமான உள்ளம் முழுவதும் ஈமானால் நிறைந்திருந்த அந்த சஹாபியை போன்று முழு ஈமானோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானா. ஆமீன். இது நிர்பந்தமான இந்த நிலைகள்ல இந்த மாதிரி செஞ்சுக்கிறதுக்கு நம்ம மார்க்கம் அனுமதி கொடுத்திருக்கு. உயிர் போகும் அளவிற்கு மிரட்டப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் நாம் என்ன செஞ்சுக்கிடலாம், சில விதிவிலக்குகள் நம்மளுடைய மார்க்கத்துல இருக்கு. அந்த அடிப்படையில நாம் என்ன செஞ்சுக்கிடலாம், இது மாதிரி உண்டான சூழ்நிலைகளை எப்படி நாம் தவிர்த்து கொள்ளணும். சில இடங்கள்லாம் வயதானவர்கள் என்று கூட பார்க்காமல் நல்ல தாடியை பிடிச்சி இழுத்து வச்சுக்கிட்டு அடிக்கிறான். சொல்லு, இந்த வார்த்தையை சொல்லு அப்படின்னு சொல்லி சில ராம் போன்ற வார்த்தைகள் என்ன செய்யறான், சொல்றான். அதுல சில பாருங்க, அவ்வளவு வயசான தாடி நரைச்சு போன வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் அவ்வளவு கம்பீரமா கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேங்கான் பாரு. அதுதான் அந்த தீனுல் இஸ்லாம் அப்படிங்கக்கூடியது அந்த உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அப்படித்தான் இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவங்களை பத்தி சொல்லுவாங்க. யாரை பத்தி? பனு இஸ்ரவேலர்களை பத்தி சொல்லுவாங்க. நாமெல்லாம் தெரிஞ்ச விஷயம், கேள்விப்பட்ட விஷயம். மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய அசா கம்பை போட்டோன்னு அது பாம்பாக மாறும் இல்லையா? இந்த நிகழ்வு நடக்கக்கூடிய அந்த இடத்துல மூசா நபிக்கு அகெயின்ஸ்டா நின்னவங்க எல்லாம் யாருன்னு சொன்னா சூனியக்காரர்களாக நிற்பார்கள். அவங்க எல்லாம் கையில குச்சியும் கையில கயிறும் வச்சிருப்பாங்க. நீ ஆரம்பிக்கிறியா நாங்க ஆரம்பிக்கவான்னு கேட்பாங்க. அப்ப மூசா நபி சொல்லுவாங்க, நீங்களே ஆரம்பிங்கன்னு உடனே அவர்கள் தங்களுடைய சின்ன குச்சிகளையும் அந்த கயிறுகளையும் போட்டு அவங்க மந்திரத்தை சொன்ன உடனே அவைகள் எல்லாம் சூனியத்தினால் பாம்பாக மாறினன்னு அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சொல்றான். அப்போ மூசா நபி அந்த தங்களுடைய அசாவை போடுவாங்க. அது பார்க்கறதுக்கு சின்ன பாம்பு மாதிரி தெரிஞ்சாலும் அது வந்திருக்கக்கூடிய எல்லா பாம்புகளையும் விழுங்கி விடக்கூடிய சூழலை நமக்கு அந்த வரலாறு சொல்லும். இதை பார்த்த உடனே அவன் வந்த சூனியக்காரெல்லாம் விளங்கிடும். பார்க்கறதுக்கு சின்ன பாம்பு மாதிரி தெரிஞ்சாலும் நம்மளுடைய எல்லா பெரிய பாம்புகளையும் விழுங்கி விட்டது. இது சாதாரண சூனியம்னுலாம் இதை எடுக்க முடியாது, இது இறைவனுடைய அத்தாட்சி தான்ங்கிறத உடனே ஈமான் கொண்டா. அப்படியே சஜிதார விழுந்தாங்க சூனியக்காரர்கள் எல்லாரும். கிட்டத்தட்ட 100-150 பேர் கொண்ட அவ்வளவு பெரிய கூட்டத்தில் இல்ல அவ்வளவு சூனியக்காரர்களும் அப்படியே சஜிதார விழுந்தான். எங்க வச்சு இது நடக்கு? ஃபிரௌனுக்கு முன்னாடி நடக்கு. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபிரௌன்ட இந்த சூனியக்காரர்கள் எல்லாம் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க தெரியுமா? நாங்க ஜெயிச்சுட்டா எங்களுக்கு என்ன தருவோன்னு ஃபிரௌன்ட கேட்பாங்க. ஃபிரௌன் சொல்லுவான், நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் பதவி தருகிறேன், உங்களுக்கு நான் அந்தஸ்து தருகிறேன், உங்களுக்கு நான் நீ கேட்கிற செல்வத்தை எல்லாம் தருகிறேன், எல்லாத்தையும் விட எனக்கு பக்கத்துல சமமா உட்கார்றதுக்கு உண்டான பதவியை தர்றேன்னு சொல்லுவான். ஆஹா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிதான் இங்க என்ன செய்வாங்க, அந்த போட்டிக்கு ஆரம்பமாகுவார்கள். கடைசியில எல்லாரும் இவ்வளவு தூரம் ஃபிரௌன்ட்ட பேசிட்டு மூசா நபியினுடைய அந்த அசா அந்த முஅஜிஸாவை பார்த்தவுடன் உடனே சஜ்ஜிதால விழுந்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது மூசா ரசூலுல்லாஹ்னு சொல்லி அவங்க அந்த நேரத்துல கலிமாவை சொன்ன உடனே ஃபிரௌனுக்கு ரொம்ப கோபமாயிரும். எல்லாம் நீங்க முன்கூட்டியே பேசி வச்சு வந்திருக்கிறீங்களா? மூசா தான் உங்களுக்கு எல்லாம் சூனியத்தெல்லாம் சொல்லி கொடுத்த தலைவரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே திசை திருப்பிடுவான். திசை திருப்பியது மட்டுமல்ல, நீங்கள் இப்ப உடனே சொன்ன கலிமால இருந்து நீங்க வெளியே வரலன்னு சொன்னா உங்களை மாறுகால் மார்க்கை வாங்கிடும்னு சொல்லி மிரட்டுவான். ஈமான் கொண்டு ரொம்ப நேரம்லாம் ஆகல, இந்த நம்ம பேசுற இந்த பொழுதுதான். அவர்கள் அந்த நேரத்துல அந்த சூனியக்காரர்கள் தீனுல் இஸ்லாத்தை ஏற்று கலிமா சொன்ன அந்த மறு வார்த்தை என்ன பேசுறாங்கன்னு சொன்னா, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ ஃபிரௌனே, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. எங்களுடைய அதாவது நீ மாறுகால் மார்க்கை வாங்கினாலும் அது இந்த உலகத்தோட எங்களுக்கு முடிஞ்சு போயிடும், நிரந்தரமான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு காத்திருக்கிறது, அதுல நாங்க சுகபோகமாக இருப்போங்கிற ஆகிரத்தினுடைய வாழ்வை பற்றி உண்டான அவர்களுடைய அந்த பேச்சு குர்ஆன் ஷரீஃப்ல கிட்டத்தட்ட எங்கெல்லாம் இந்த சூனிய விஷயமாக இந்த கம்ப போட்ட உடனே பாம்பா மாறுச்சுங்கிறது சம்பந்தமா குர்ஆன்ல எங்கெங்கெல்லாம் வருது அதுல பூரா லா வைர, நாங்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டோம், நீ மார்கால் மார்க்கை வாங்கினாலும் பரவாயில்லன்னு ஈமான் கொண்ட உடனேயே அவர்கள் பேசிய வாசகங்கள் எல்லாம் குர்ஆன் ஷரீஃபில் பதியப்பட்டு இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே,
அது ஈமான் அப்படின்னு சொன்னா. உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதனுடைய பலமே வேறு. ஆனால் பலம் இழந்த சில அதாவது நோஞ்சானை போன்று இருக்கக்கூடிய நபர்கள் மிரட்டப்பட்டால் அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுடைய வாய்கள்ல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் உள்ளம் நமது ஈமானால் நிறைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லி தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, எல்லா காலங்களிலும் ஈமான் உள்ளம் நிறைந்து இருக்கக்கூடிய நசீபுள்ள நபர்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. ஆமீன். அதே மாதிரி இன்னொரு நிகழ்வும் நடந்தது. 2 பெண்மணிகள், நம்மெல்லாம் ரமலானுடைய நேரங்கள்ல கடைசி 28வது ஜுஸ் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட அவங்க ஒட்டகத்துல இருந்து இறங்கி ஒரு பாட்டி பேச பேச குனிஞ்சு நிற்கும் ஒரு பாட்டி, கம்பு ஊனி. அந்த பாட்டிகிட்ட உமர் நாயகம் என்ன செய்வாங்க, அவங்களும் குனிஞ்சு நின்று சொல்றத பூரா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. வல்லரசு நாடுகள் எல்லாம் இவரை பார்த்து பயப்படுகிறது. இவர் என்னன்னா ஒரு பாட்டிட்டு போய் குனிஞ்சு நின்று தவாதுவா இவ்வளவு பணிவா இந்த விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசுறது இவங்க காது கொழுந்தோடனே இவங்க சொன்னாங்களா, உமர் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த அம்மா பேசுறது அல்லாவே கேட்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் என்னப்பா அப்படின்னு சொன்னான். அப்படிப்பட்ட ஹவுலா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவர்களுடைய உம்மாவை பற்றி உண்டான நிகழ்வை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இவங்களுடைய தாயார் அப்படிங்கக்கூடிய இந்த பெண்மணி இவர்களும் இவர்களோடு பயணித்த இன்னொரு சகோதரி. இந்த 2 பெண்களும் அடிமையாக இருந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி நமக்கு ஹதீஸ் ஷரீஃப்களில் காண கிடைக்கும். குர்ஆனுடைய சில வசனங்களுடைய ஒளியில நாம பார்க்க முடியும், அதனுடைய தஃப்சீர்கள்ல கிடைக்கும். அப்ப இந்த ஹவுலாங்கிற அந்த பெண்மணியினுடைய தாயாராக இருந்த அந்த உமைமா என்பதாகவும் சில பெயர்கள் சொல்லப்படுகிறது. சில இடங்கள் என்ன செய்ய மசீகா என்பதாக அந்த பெண்மணியினுடைய பெயர் என்ன செய்யறாங்க குறிப்பிடுகிறார்கள். மசீகா, அதே மாதிரி மஹாதா அப்படிங்கிற இந்த 2 பெண்கள் 2 பேருமே அடிமையாக இருந்தவங்க. இந்த அடிமைக்கு எஜமான் யார் அப்படின்னு சொன்னா முனாஃபிக்குகளுக்கு தலைவராக இருந்த இப்னு சலூல் என்பதாக இப்னு உபை என்பதாக சொல்வார்கள். அவன் பேர்ல அப்துல்லாங்கிறத அவனுடைய அசல் பேரு. ஆனா அவனுக்கு அப்துல்லான்னு சொல்றதுக்கே நம்மளுக்கு என்ன செய்யுது, நாக்கு கூசுது. அப்துல்லா யாருடைய மகன் தெரியுமா? உபையுடைய மகன் அப்துல்லான்னு அவனுடைய பேரு. நம்ம உபையோட மகன் மட்டும் வச்சுக்கிடுவோம், சரியா விளங்குறதுக்காக வேண்டி. அந்த உபையினுடைய மகனாக இருக்கக்கூடிய அந்த இப்னு உபை ஒரு பெரிய பொருள் செல்வமிக்க நபர். இவன் முனாஃபிக்குகளின் தலைவன் என்பதாக அறியப்படுபவன் ஹதீஸ் கலை வல்லுநர்களால். இப்படிப்பட்ட இந்த இப்னு உபை தான் யாருடைய எஜமானனாக இருக்கிறான்? இந்த 2 பெண்களுடைய மசீகா, அதே மாதிரி மஹாதா, இந்த 2 பெண்களுடைய எஜமானன் அவன் தான், ஒரு ராஜா. இந்த 2 பெண்களை என்ன செய்யறான்னு சொன்னா நிர்பந்தப்படுத்துகிறான். எப்படி நிர்பந்தப்படுத்துறான்னு, எனக்கு போய் எப்படினாலும் காசை கொண்டு வா, நீ உடம்பு வித்துனாலும் எனக்கு காசை கொண்டு வான்னு சொல்லி அவர்களை நிர்பந்தப்படுத்தியதாக நமக்கு வரலாறுகள் சொல்லி தரும். கண்ணியத்திற்குரியவர்களை, இவங்க என்ன செய்யறாங்க, நாங்க தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், நாங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நாங்கள் அந்த செயலை செய்ய மாட்டோம். இதற்கு முன்னாடி நாங்க எப்படி இருந்தோமோ அது வேற, ஆனால் நாங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டதற்கு பின்னால் அந்த வேலையின் பக்கம் போக மாட்டோம்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. இவனும் ரொம்ப மிரட்டுனா அப்படிங்கிற செய்திகள் வரும் பொழுது இந்த 2 பெண்மணிகளும் என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை சொல்றாங்க. எங்களை ரொம்ப நிர்பந்தப்படுத்துறான், எங்களை இந்த மாதிரி பணம் சம்பாதித்து வர சொல்கிறான்ற. இந்த காலத்துலதான் அப்படிலாம் நடக்குன்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அந்த காலத்திலையும் எப்படிலாம் கொடுமை பண்ணியிருக்காங்க பாருங்க. பெண்கள், அந்த அடிமை பெண்களை அப்படி போட்டு நசுக்கி இருக்கிறார்கள். சரி, அதாவது ஐயாமை ஜாகிலியா, அறியாமை காலம், காசு பணத்துக்காண்டி அப்படி செஞ்சாங்கன்னு பார்த்தா இந்த காலத்துல போட்டோ வீடியோக்களை எடுத்து வச்சு மிரட்டி 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 மிரட்டின்னு சொல்லி தான் நம்ம எங்க பேப்பர்களை எடுத்து பார்த்தாலும் அதே பிரச்சனைகள் தான் நம்ம பார்க்க முடியும். சமீபத்தில் கூட பார்த்தோம் சேலத்தினுடைய நிகழ்வு, அதற்கு முன்னால் பொள்ளாச்சியினுடைய நிகழ்வு, இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு எதை உணர்த்தது நல்லா கவனிச்சு பார்த்தோன்னு சொன்னா, பெண்கள் அவர்கள் எப்பொழுதும் ரொம்ப பாதுகாப்பு அந்த வளையத்தை விட்டு வெளியே வராம ரொம்ப கவனமாக அவர்களை நாம் பார்த்து கொள்ளணுங்கிறத நம்மளுக்கு அந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த 2 பெண்மணிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல முறையிடும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினா, வலா துக்ரிஹு ஃபதயாத்திக்கும் அலல் பிகா, உங்களுடைய அடிமை பெண்களை நீங்கள் பாவத்தை செய்வதை கொண்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நிர்பந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினா. அந்த 2 பெண்கள் எவ்வளவு மனம் கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வே இறங்கி அவர்களுக்கு வசனத்தை கொடுக்கும் அளவிற்கு, ஒரு சட்டமாக இயற்றும் அளவிற்கு அல்லாஹ் வசனத்தை கொடுக்கிறான்னு சொன்னா அவர்களுடைய ஈமான் அப்ப எவ்வளவு பலமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கறத நாம் கவனித்து பார்க்கணும். கண்ணியத்திற்குரியவர்களை, நம்ம லேசா ஒரு கம்பெடுத்து பிடி அப்படின்னா போதும், இங்க பிடிக்கிற ஓட்டம்னா நம்ம முக்குல போய் தான் நிப்போம், நம்ம தெரு முக்குல.
அப்படித்தான் இருக்கு நம்மளுடைய ஈமானுடைய நிலை. அந்த பெண்கள் பாருங்க, கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணி, எஜமானட்டையும் ஃபைட் பண்ணி, நபியிடம் வந்து முறையிட்டு அல்லாஹ்வுடைய அவனுடைய வாயின் மூலமாகவே நமக்கு என்ன செய்யறாங்க, வசனத்தை வாங்கி கொடுக்கறாங்கன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பரக்கத்து பொருந்திய, எவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரிகளாக அந்த பெண்மணிகள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கறத நாம கவனத்துல எடுத்து பார்க்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே. அந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் இப்படி சொல்லி முடிப்பான், நிர்பந்தப்படுத்தி எந்த பெண்களை இது போன்று பாவத்தை செய்ய வைத்தானோ அந்த பெண்களை அந்த மாதிரி நிர்பந்தத்தினால் பாவம் செய்து விட்டாலும் கூட, இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா எங்க பார்த்தாலும் கற்பழிப்புகள் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம அதாவது நாளேடுகளுடைய புள்ளி விவர கணக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா ஒரு நிமிடத்திற்கு உலகத்துல இத்தனை நபர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கக்கூடிய அந்த தகவலும் என்ன செய்கிறது, நமக்கு புள்ளி விவர கணக்குகள்ல நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நிர்பந்தமான சூழ்நிலையில் இது போன்று ஒரு பெண் செய்யப்பட்டு விட்டால் அதனுடைய ஹுக்கும் என்னங்கிறது அல்லாஹ் சொல்லி அந்த வசனத்தை முடிப்பான். எந்த பெண்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு மானபங்கப்படுத்தப்பட்டு விட்டார்களோ அந்த பெண்களை அல்லாஹ் மன்னிப்பதற்கு போதுமானவன். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவங்களை அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்க மாட்டான், மன்னிச்சிருவாங்கிற செய்தியை அல்லாஹ் அந்த வசனத்துல பதிய வைக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக மார்க்கத்திற்கு புறம்பான சில செயல்கள் அது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் வரும் பொழுது அது அல்லாஹுக்கும் அந்த மனுஷனுக்கும் மத்தியில சம்பந்தப்பட்டது, அது அவனுடைய உள்ளத்துக்கு தெரியுங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த மாதிரி சூழல்கள் ஏற்பட்டு விட்டால் மன்னிப்பதற்கு நான் பொறுப்பாக இருக்கிறேன், நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் மன்னிப்பை தருவதற்கு காத்திருக்கிறான் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆக இது போன்று நிர்பந்தமான சூழல்கள், இப்ப சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா கூட அல்லாஹ் நமக்கு வசனத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, நிர்பந்தமான சூழ்நிலையில் தடுக்கப்பட்ட உணவை என்ன செஞ்சுக்கிடலாம்னு சொன்னா எந்த அளவிற்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் நிர்பந்தம்னா என்னன்னே தெரியாம தான் இன்றைய காலத்தில் நாம இருக்கிறோம். எனக்கு 12:30 மணியில இருந்து 1 மணி வரைக்கும் தான் வியாபாரம் நல்லா இருக்குன்னு சொல்லி ஜும்மா நாள் அந்த நேரத்தில் நாம திறந்து வச்சுக்கிட்டு அந்த நேரத்தில் வியாபாரம் தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு காரணத்தை நாம அது நிர்பந்தமான காரணமாக சொல்லி கொண்டு இருக்கிறோம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிர்பந்தங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்கிறது. எதற்காக உஸ்மான் நாயகம் வந்து அந்த பாங்க கொண்டு வந்தாங்க, எதற்காக இது போன்ற சட்டத்தை ஏற்றப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் நாம தோண்டி பார்த்தோம்னு சொன்னா கடைசியில நாம நம்மளுக்கு தோதுவாகத்தான் எல்லா சட்டங்களையும் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், உழைச்சு கொண்டு போய் கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ் உண்மையான ஈமானோடு நல்ல நசீபோடு நம்மளுடைய ஈமானை பாதுகாத்து அவனோடு சென்று சேரக்கூடிய பாக்கியவான்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. வஹக்கு சய்யிதின்னா வ ஆலி சய்யிதின்னா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.